வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சண்டே ஸ்பெஷலாக சிக்கனில் என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்கிறோம்னு பாருங்க, வாங்க பார்க்கலாம். நேயர்களே வாங்க சாப்பிடலாம், சாப்பிடவும் போகிறோம், அதே நேரம் உங்களுக்கு காட்டவும் போகிறோம். ஸோ தெளிவாக பார்த்துங்க. இப்போது நம்ம தெளிவாக இங்கே வைத்திருக்கிறது என்ன, ஒவ்வொன்றா இன்ட்ரடக்ஷன் போயிடுவோங்களா. சில்லி சிக்கன் 65 ஏற்கனவே காலையில் லேப்பியாச்சு. உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இன்னைக்கு இந்த ஐட்டம்னு ஒரே காணொலியில் வேணுங்கிறதுக்காக வச்சுருக்குறோம். காலையில் 6:45 சாப்பிட்டு போட்டு இந்த சில்லி சிக்கனை செஞ்சு பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில், சரிங்களா. அதுக்கப்புறம் இவ்வளவு வேலை செஞ்சு ஆட்டாங்கல்ல நானும் குரு வித்தை மூலம் பவுனம்மா ஆட்டினது போக நானும் ஆட்டி பவுனம்மா பிரியாணிக்கு அம்மிக்கல்ல அரைச்சி எல்லாம் செஞ்சு சமைச்சு வர்ற வரைக்கும் இந்த சில்லி சிக்கன் 65 தின்னது எப்படி சொல்கிறதுங்க, எல்லாம் ஜீரணம் ஆகி போச்சு. நல்லா நோட் பண்ணுங்க. இப்போது ஆயில் உணவு உள்ள உடம்புக்குள்ள ஜீரணம் பண்ணி வேர்த்து எல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுவல் தி பெஸ்ட்டாக செஞ்சுருக்கிறோம். இதை கையில் பிடிங்க. அது கூட இங்கே பாருங்கள், இந்த குழம்பு பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் அற்புதமாக சிக்கன் குழம்பு, சரிங்களா. சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கிறோம். இதிலிருந்து எடுத்தது தான் இந்த வறுவலுக்கானது. அடுத்து சூட அவசரத்தை ஒத்துக்கிட்டேன், சரி பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி. பார்த்துக்குங்க ஜெம்சி நேயர்களை, பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை, இதெல்லாம் முந்தைய லைவில் இருக்குது, எப்படின்னு பார்த்துக்குங்க. சரியாக தெரியலனாலும் இப்போ சாப்பிட்றதுக்கான நிகழ்வு. இப்போ என்ன பண்ணுவோன்னா சும்மா நமஸ்துக்கு சிக்கன் 65 அப்படியே அற்புதமாக இருக்குது, வேறு லெவலில் வச்சுருவோங்களா. அதை அங்கே கொண்டாங்க, இதை வச்சுட்டு கீழே வச்சுருவோம். இப்போது நான் அம்மாவுக்கு சர்வ் பண்ணுறேன், அவங்க சாப்பிட்டு. வறுவலில் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா லைவில், இந்த ஈரல் எனக்கு பாதி, பவுனம்மாவுக்கு பாதி. ஒரு கோழியோடைய ஈரல் அந்த குருமிளகு ஃபைனலாக போட்டு நிறுத்தணும் இல்லைங்களா, அதில் பவுனம்மாவுக்கு பாதி, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பாதி. ஸோ அதுக்கப்புறம் வறுவல் ஓகே. பவுனம்மாக்கு சளி பிடிச்சிருக்கிறனால தயிர் பச்சடி இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் தயிர் பச்சடி செஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பிரியாணியை போடுறேன். நேரம் உட்காரு, ஆடி விழுந்துறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த பலான்னு சொன்னோம் தெரியுங்களா, எங்கள் துணி இங்கே பாருங்க. பிரியாணி பலன்னு இங்கே பாருங்க, கட்டியோடலாம் ஆகாமல் இந்த குக்கரில் செஞ்சாலும் பலன்னு பவுனம்மா செஞ்சுருக்கிறாங்க. கஞ்சி கோர்க்கில் அடியில் தீயில் ஃபைனல் அவுட் புட்டு பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. இதோ உங்களால் பார்க்க முடியுது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க, சூடாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குக்கர்லேயும் நம்ம அசத்த முடியும், அடுப்பில் தம் போட்டு தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க குக்கர்லேயும் பலன்னு பிரியாணி செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு குழம்பு வேணுமா? அவங்க குழம்பு ஊற்றிக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக எனக்கு குழம்பு இருந்தால் தான் இறங்கும். ஸோ காய் இல்லாமல் சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களோட தயவால் உங்களுக்கு செய்து காட்டுறோம், நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து சாப்பிடுவீங்க ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தயவு கூர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சாப்பிடுங்கம்மா, எங்கள் அம்மா டென்ஷன் ஆயிடும், சொல்லிட்டு சாப்பிடுங்க. நேயர்களே வாங்க சாப்பிட்லாம். அவங்க சாப்பிட்டு காலையில் சில்லி சாப்பிட்டதோட சரிங்களா, என்னை விட கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. இப்போ வழக்கம் போல் ஹெல்த் டிப்ஸை முடிச்சுட்டு நான் சாப்பிட்றேன். சண்டே ஒரு நாளாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்டாங்கல், அம்மிக்கல், நம்ம பாரம்பரிய முறையில் இருந்த உணவு தயாரிப்புக்கான பொருட்கள், அதை வைத்து பயன்படுத்துகிறப்போ நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சிகள் அதெல்லாம் செய்து சாப்பிட்றத வாடிக்கையாக வச்சுக்கோங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இத்தனை பயிற்சி உடம்புக்கு கிடைக்காது. இதுலேயே பல இன்க்ரீடியன்ஸில் வாங்கி கடை இதை கலக்குனீங்கனாலும் சுவையும் வராது, சக்தியும் தராது. குறிப்பாக சிக்கன்னால் வர பல பிரச்சனைகள்லாம் வந்து தான் தீரும். நாங்கள் இப்படி தான் 62 வயதில் பவுனம்மாவை இந்த மாதிரி ஆசை தீர சாப்பிட வச்சு, அவங்க வயிற்றுக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுதான், அதுக்காக ஓவராக போட்டு அமுத்துறதுலாம் கிடையாது. அவங்க ஆசை தீர சாப்பிட்டுக்கிறாங்க. அஜீரண கோளாறு இல்லை, மலச்சிக்கல் இல்லை, சுகரு ப்ரெஷர் இல்லை, ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. உணவே மருந்து. இப்போ சளியிலிருந்து மீண்டுட்டு வந்து இதில் இப்போ அவங்களுக்கு சிக்கன் சூப்பும் இதுவும் கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணுறேன். தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டை கொடுத்து நல்லா நோட் பண்ணுங்கள். தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு
62 வயது சீனியர் சிட்டிசனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும் சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் சேர்த்தி தான் விட்டமின், மினரலு எல்லாமே, கார்போஹைட்ரேட்டு எல்லாமே சிந்தாமல் சிதறாமல் இப்போ இத்தனையில் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் லைவில் வந்து முக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மற்றதுலாம் பெருசாக ரீச் ஆகாதனால லைவ் மூலியமாவது உங்ககிட்ட ரீச் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் லைவில் நான் பார்த்ததில்ல. ஒரு முழு விஷயத்தையும் அப்படியே செய்கிறவங்க நான் எங்கேயும் பார்த்ததில்ல. லைவில் அதுமாரி பண்ணுவாங்க 1-2, ஆனால் இவ்வளோ பெரிய இது பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம ரீச் ஆனோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பலமும் பலவீனமும் கூட. எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போதைக்கு கெப்பாசிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் தகவலை தொடர்ந்து இந்த மாதிரி வச்சுட்டே இருக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் திருப்பி இந்த மாதிரி உங்களுக்கான பலனுள்ள பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். நானும் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சண்டேல அற்புதமாக செய்து சாப்பிடுங்க. அடுத்த வாரமாவது எனது குடும்ப உறவுகளை எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.